வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம பன்னீர் கோலா உருண்டை கிரேவி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதோட சேர்த்து பன்னீரும் நம்ம வீட்லயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பன்னீர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். பன்னீர் எடுக்கிறதுக்கு நான் 2 லிட்டர் பச்சை கலர் பாக்கெட்டு அடுப்பில் ஊற்றி வச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் 1 லிட்டரில் கூட செய்யலாம். பால் கொதி வந்துருச்சு. கொதி வந்த உடனே நம்ம திரிச்சிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு அது வந்து சுண்டுற அளவுக்கு பண்ணால் பன்னீர் சரியாக இருக்காது. இப்போ இதை நம்ம திரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வினிகர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா புளிச்ச தயிர் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ லெமன் இருக்கிறதுனால நான் வினிகர் யூஸ் பண்ணலை. லெமன் இல்லாதப்ப வினிகர் யூஸ் பண்ணிப்பேன். 2 லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு வச்சுருக்கேன் வடிகட்டி. இதை நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கும் போது பால் திரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறுத்திக்கணும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த பன்னீர் வந்து லெமன் ஃப்ளேவர் அடிக்கும். அதனால் தேவைக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறும் போது நமக்கு பால் திரியறது தெரிய ஆரம்பிச்சிரும். பால் திரிய ஆரம்பித்த உடனே நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு. திரியறது மட்டும் இல்லை, அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பால் கலரில் இருக்கக்கூடாது, நல்லா பச்சை தண்ணியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் திரிக்கணும். அப்படி பால் கலரில் ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு பச்சை தண்ணியாக இருக்கணும். இப்போ பன்னீரெல்லாம் நல்லா திரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2-3 கொதி விடணும். உடனே நம்ம பன்னீரை வடிகட்டி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 2-3 கொதி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் அதில் தண்ணி இருக்கு, அதையும் கீழே ஊற்றிடலாம். இப்போ இந்த பன்னீரை கட்டியாக மாற்றணும். அதுக்கு வெயிட் வைக்கணும். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் ஒரு தட்டை எடுத்து இந்த மாதிரி கவுத்து வச்சிடணும். இது மேலே நம்ம எடுத்து வச்ச பன்னீரை வச்சிடணும். இப்போ இதில் வடிகிற தண்ணிலாம் இந்த கேப்பில் போய் ஃபில் ஆகிக்கும். இது மேலே வெயிட் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு இந்த மாதிரி அகலமாக வச்சுக்கணும். நான் வந்து வெயிட்டுக்கு மளிகை சாமான் தான் வைக்க போகிறேன். ஒரு 5 கிலோ வைக்க போகிறேன். பருப்பு உப்புன்னு அந்த மாதிரி இருக்கும்ல, அதை நம்ம மேலே அடுக்கிக்கணும் ஒன்று ஒன்றா. நான் அடுப்பு மேலே வீடியோக்காக வச்சுருக்கேன். அடுப்பு மேலே வைக்கக்கூடாது, நான் அப்புறம் எடுத்து கீழே வச்சிருவேன். இப்போ நான் 5 கிலோ மேலே வச்சுட்டேன். 6 கிலோ கூட வச்சுக்கலாம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் வச்சு வைங்க. இப்போ நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். தட்டு எடுக்கும்போதே தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஷேப் பண்ணிக்கணும். ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். அப்போ பீசஸ் வந்து நல்லா ஸ்கொயராக கிடைக்கும். ஓரங்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்கிறதுனால 2 லிட்டர் பாலுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். 1 லிட்டர்னாலும் நிறைய கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் போடாமல், கெமிக்கல் ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அதனால் நீங்களும் இது மாதிரி ஈஸியாக வீட்டிலே செஞ்சுருங்க பன்னீரை. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பன்னீர் கோலா உருண்டை கிரேவி பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். 3 வெங்காயம் எடுத்துக்கணும். இது ரெண்டும் சேர்த்து ஒரு வெங்காயம் தான், பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு. ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்துக்கணும். அப்போது 3 வெங்காயத்துக்கு 6 தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் 6 எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுத்து தக்காளியை பேஸ்ட்டு பண்ணிக்கணும். அதையும் நான் பேஸ்ட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிக்கணும். இப்போது வெங்காய பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து வதக்கி கொடுத்துடணும். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா மசால் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள்,
அடுத்து சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பை நல்லா சிம் பண்ணிருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நடுவில் நீங்கள் கிளறி விடணும். தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். காஞ்ச வெந்தயக்கீரை. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்குது. உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பன்னீர் கோலா உருண்டைக்குரிய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பன்னீர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை எடுத்துட்டு அதை நல்லா துருவி வச்சுக்கணும். இந்த மாதிரி கேரட் துருவுறதுல போட்டு உதுத்து கூட வச்சுக்கலாம். உதுக்க முடியும்னா உதுத்தும் வச்சுக்கலாம். அடுத்து 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா போட்டுக்கணும். அடுத்து ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்குன மல்லித்தலை ஆட் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நீங்கள் உருளைக்கிழங்கையும் பன்னீரையும் சம அளவாகவும் எடுத்துக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். இல்லை பன்னீரை அதிகமாக எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இப்போ நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கணும். சின்னதோ பெருசோ நம்ம இஷ்டம்தான். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சு வச்சாச்சு. அடுத்து இதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கு சோள மாவு எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர்னு சொல்லுவோம்ல, அந்த மாவு. அதில் இந்த உருண்டைகளை போட்டு ஒரு கோட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிருங்க. சிம் பண்ணிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆனால் எண்ணெயோட சூடும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சிம் பண்ணணும். அப்போதான் கோல்டன் ப்ரௌனில் எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் போட்ட உடனே தீஞ்சிரும். ஏன்னா பன்னீரும் உருளைக்கிழங்கும் தான் அதில் இருக்குது. அதனால பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நல்லா கிடைக்கும். இதை அப்படியே கூட நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சாப்பிட்லாம். இதை எப்படி நம்ம சர்வ் பண்ணணும்னா, இதை நீங்கள் கிரேவியில் போட்டுறக்கூடாது. சூடாக எடுத்து எல்லா உருண்டைகளும் உடஞ்சி போயிடும். நம்ம சாப்பிட போகும்போது இந்த மாதிரி உருண்டைகளை வச்சுட்டு அது மேலே கிரேவியை ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பரிமாறணும். அப்படி சாப்பிட்டாதான் இது உடையாம டேஸ்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி, வெரைட்டி ரைஸ், தேங்காய் பால் சாதம், ஃப்ரைட் ரைஸ், புல்லாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.